திராவிடம் என்பதை விளக்க வருவதை விட, திராவிடத்தின் சுவையை சொல்லுவதை விட ஆரியத்தின் அசிங்கத்தை அது அதிகமாக பேசியிருக்கிறது. வேண்டுமென்றால் திராவிட மாடலா ஆரிய மாடலா என்றொரு பட்டிமன்றம் நீங்கள் நடத்துவதாக இருந்தால் இதில் நிறைய செய்திகள் இரண்டு தரப்புக்கும் இருக்கும். திராவிட மாடலுடைய சுவைகளை படிக்கலாம், ஆரிய மாடலுடைய அசிங்கங்களை இங்கே படிக்க முடியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற ஒரு உயரிய தத்துவத்தினுடைய சிந்தனை தான் திராவிடம். இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றறிந்தவன் என்கிற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் என்கிற அல் குர்ஆனின் வாக்கியமும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதும் கிட்டத்தட்ட சமநிலையில இருந்து பார்க்கப்படுகிறது. குர்ஆனுடைய வார்த்தை ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள், ஆண்டான் அடிமை வித்தியாசம் இல்லை, ஜாதி மற்றும் இன வர்க்க ரீதியான எந்த பாகுபாடுகளும் இல்லை என்கிற அல் குர்ஆனுடைய தத்துவம் தான் திராவிடத்தின் மூலாதாரமாக இருக்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிற பைந்தமிழிலே இருந்து எங்களுடைய இஸ்லாத்தினுடைய சமூக நீதி அப்படியே படம் பிடித்து உள்வாங்கி இருக்கிறது திராவிடம். அதனால் தான் திராவிடத்தை பேசுகிறோம். திராவிட மாடல் ஆரிய மாடல் ஒரு ஒப்பீடு என்று இந்த புத்தகத்தை சொல்ல முடியும். ஏன்னா இதுல இவர் அஸ்கர் அவர்கள் கையாண்டிருக்கிற நிறைய தலைப்பு பார்த்தா அந்த மாதிரி தலைப்பாவே இருக்கு. எல்லா தலைப்புகளும் திராவிட முதுகில் ஆரிய வடுவா, திராவிட முதுகில் ஆரிய வடு, திராவிட முதுகில் ஆரிய குதிரை, ஆரிய இதுல திராவிட குஞ்சுகள், எல்லாமே ஆரியத்தையும் திராவிடத்தையும் ஒப்பிடுவதாகவே இந்த புத்தகத்தினுடைய அனைத்து தலைப்புகளும், குறிப்பாக வரலாற்று துரோகமும் பிம்ப அரசியலும் என்று சொல்லி ஒரு தலைப்பு. ரொம்ப எளிமையா, ரொம்ப அதிகமா வாசிப்பு உள்ளவங்க மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியுங்கிற இல்லாம யதார்த்தமான எளிய தமிழில இவர் இதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார். நிறைய சமயங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய திருநாட்டில் சுமார் 8 சமயங்களுக்கு இந்தியா தான் பர்த் பிளேஸ்ங்கிறாங்க. பிறப்பிடமே 8 சமயங்களுக்கு இந்தியா தான். 8 சமயங்கள் இங்குதான் பிறந்தது. ஆனால் 8 சமயங்களுக்கும் சேர்த்து எழுதி தந்த அம்பேத்கர் சொன்ன வார்த்தை, அவர் உருவாக்கி தந்தது, இது செக்யூலர் கண்ட்ரி, இது மதச்சார்பற்ற நாடு, ஆளுவோருக்கு அரசுக்கு மதம் கிடையாது, தனியாக ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் ஒரு மதத்தில் இருக்கட்டும், கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை என்கிற அந்த செக்யூலரிசம், அந்த செக்யூலரிசம் தான் அம்பேத்கரால் இந்த நாட்டில் முன்வைக்கப்பட்ட. நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன், ஏன் பள்ளிவாசலில் வெள்ளி மேடையிலேயே சொல்லி இருக்கிறேன், அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் அவர் கைகளை முத்தமிட வேண்டும். இந்த நாட்டில் அடித்தட்டு மக்களை, சிறுபான்மை மக்களை எல்லோருக்கும் என்ன மாதிரியாக எதிர்காலத்தில் இடையூறுகள் வரும் என்றெல்லாம் தெரிந்து அரசியல் சட்டத்தில் ஒரு உச்சகட்டத்தில் அவர்களை வைத்து எழுதியவர்கள் அம்பேத்கர் அவர்கள். இதெல்லாம் திராவிட மாடலா ஆரிய மாடலா என்று உரசி பார்ப்பதற்கு, நாம் படிப்பதற்கு நிறைய பெரிய புத்தகங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன புத்தகம், அறிமுகம் போல இதை நாம் படித்துத்தான் ஆக வேண்டும். திராவிட மாடலையும் ஆரிய மாடலையும் நாம் விளக்கி சொல்லணும்ன்ற அவசியம் இன்னைக்கு இல்லை. நேயத்தோடு அரசியல் செய்தால் திராவிட மாடல், வெறுப்பு அரசியல் செய்தால் அது ஆரிய மாடல். மனிதர்களுக்கு நீங்கள் அரசியல் நடத்தினால் அது திராவிட மாடல், மாடுகளுக்கு நடத்தினால் ஏறத்தாழ அது ஆரிய மாடல். ஏழை குடிமகனுடைய மருத்துவ திட்டத்துக்கும் ஒரு 108 போய் ஒரு வீட்டு வாசல்ல நின்னுச்சுன்னா அது திராவிட மாடல். உன்னை விடமாட்டேன்னு புல்டோசர் நின்றுச்சுன்னு வைங்களேன், யூபியில நிக்கிற மாதிரி, அது ஆரிய மாடல். திராவிட மாடலையும் ஆரிய மாடலையும் அவர்கள் விட்டு உள்ள விஷயத்தை புரியணும். முதல்ல இந்த மாதிரி புத்தகங்களை முன்னால பேசினவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வாசிக்க கொடுக்கணும். திராவிட மாடல் வாசிக்க வைக்கும். திராவிட மாடல் நூலகம் உருவாக்கும், நூல்களை உருவாக்கும். அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் ஒரு சான்று, திராவிட மாடலுக்கு சான்று. படிக்க வைக்கிறதும் நூலகம் உருவாக்குறதும் அதுல ஆர்வம் காட்டுறதும் என் நினைவுக்கு வருது. கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு சிஎம் வந்ததுக்கு அப்புறம்
பிரஸ் மீட்ல யாரும் கேட்கிறாங்க, அதாவது சில தொகுதிகளில் பிஜேபி பாஜக இங்க ஜெயிச்சிருக்குதே, சில தொகுதியில் நல்ல ஓட்டு வாங்கியிருக்குதேன்னு கேட்குறாங்க. அருமையான பதில் போட்டிருந்தார், சொல்லியிருந்தார், நாங்க அவங்க அதிகமா ஓட்டு வாங்கின இடம் பூரா பள்ளிக்கூடம் கட்ட போறோம். அதாவது நெட்ல நம்ம நெட்டிசன்கள் அதையெல்லாம் எடுத்து போட்டு சேட்டன் குசும்புன்னு கீழே போட்டிருந்தாங்க. சரியான குசும்பு. இது என்னன்னா, மதவாதம் வெல்கிற இடத்தில் வாசிப்பு அதிகமாக வேண்டும், அடித்தட்டு மக்களுக்கு கல்வியும் அதிகாரமும் போகிற போது மதவாதம் தோற்று போகும். இது அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதுதான் திராவிட மாடல் என்பதை சாரமாக சுருக்கமாக சொல்லி தந்திருக்கிறார் ஷரீப் அஸ்கர் அலி அவர்கள். மீண்டும் மீண்டும் திராவிட மாடலை அடுத்தடுத்தும் அதில் உள்ள யதார்த்தமான சமத்துவ சகோதரத்த தத்துவத்தை கொண்டு செல்லுவதற்கு இந்த நூல் உதவியாக இருக்கும். வாங்குங்கள், படியுங்கள், பரப்புங்கள் என்பதல்ல, மற்றவர்களுக்கும் வாங்கி அன்பளிப்பு செய்யுங்கள் என்கிற நல்ல வேண்டுகோளோடு நூலாசிரியர் எழுத்து பணியில் மேலும் சில எழுத்துக்களை, நல்ல எழுத்துக்களை தமிழ் கூறும் உலகிற்கு தர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி